ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் ஆமென் சோர்வின் ஆவியை கர்த்தர் தராமல், சோர்வின் ஆவியை ஆண்டவர் தராமல், பலம் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? வாங்க கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க. உங்க எல்லாருக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு ஜெபம் பண்ணி இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை நிறைய பேரை கர்த்தர் தட்டி எழுப்பணும். நீங்க மறுபடியும் அந்த வியாபாரத்தை நீங்க தொடங்கணும். நீங்க மறுபடியும் அந்த ஜெபத்தை நீங்க ஆரம்பிக்கணும். நீங்க மறுபடியும் அந்த வேத வசனத்தை நீங்க ஆரம்பிக்கணும். நீங்க மறுபடியும் அந்த முழங்கால நின்று ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். மறுபடியும் ஆண்டவர் உங்களை கனப்படுத்தணும். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர் நிச்சயமா உங்களை விட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களை விட மாட்டார். கர்த்தர் உங்களை விட மாட்டார். ஹல்லேலூயா. கண்களை திறந்து பாருங்கள். இந்த ஜெபத்தை ஆண்டவர் எதற்காக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்மளை எழுப்புகிறதற்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்பவுமே ஒரு மாணிக்கம், ஒரு விலையேற பெற்ற கல்லு புதஞ்சு கிடக்கிறத ஆண்டவர் விரும்ப மாட்டார். வேதம் சொல்லுது, சாம்பலுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன தருவேன்னா சிங்காரத்தை தருவேன். நீங்க அடுப்படியில கடந்தாலும் உங்களை நான் என்னவா மாற்றுவேன் அப்படின்னு சொன்னா பொன் சிறகா மாற்றுவேன். பொன் சிறகா மாற்றுவேன். அப்படியே எலும்பு நரம்புகளை எல்லாம் அப்படியே உடைச்சு பிசாசு அப்படியே உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பான். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு எலும்புகளில் கூட வியாதி, நரம்புகளில் கூட வியாதி. ஏன் அப்படின்னா ஒரு உற்சாகமே இல்லை, ஒரு சோர்வு. இது என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசு நம்மளை என்ன பண்ணியிருக்கான்னா அப்படியே கட்டி போட்டிருக்கிறான், முடமாக்கியிருக்கான். இப்படியே இருந்துட்டீங்கன்னா திரும்ப உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த 100 days ஜபத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்துல வல்லமையா கேளுங்க, ஏசப்பா என்னை கண்டிப்பா இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னை எழுப்பணும். ஹல்லேலூயா. 10th நல்லா கவனிச்சுங்க. 10th பையன் எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறான். எக்ஸாம் எழுதுறதுக்காக வெளியே இறங்கும்போது மம்மி சொல்கிறாங்க, மகனே ஒரு 1 minute ஜெபம் பண்ணிட்டு போப்பா, நான் உனக்காக, நீ எக்ஸாம் பண்ணும்போது நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இது நடந்த சம்பவம், அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறான், நானே எனக்காக ஜெபம் பண்ணுறதில்ல, நீ என்ன மம்மி எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, நானே ஜெபம் வேண்டான்ற, நீ என்ன ஜெபம் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன், அவனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே வெளியே போகும்போது அந்த பையனை பார்த்து அந்த அம்மா சொல்கிறானம்மா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் என் ஜெபத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பையன் இன்னைக்கு யார் அப்படின்னு சொன்னா, இந்தியாவிலே இருக்கிற ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற மிகப்பெரிய டிவி சேனலுடைய ஓனரா இருக்கார். அவர் காஸ்பல் டிவி. அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டும் எந்த காரியத்திற்கும் முடமாகாதீங்க. உங்களை முடமாக்குறதுக்கு பிசாசு இந்த மாதிரி என்ன வேணாலும் செய்வான். நீங்க ஒரே விசுவாசமா இருங்க. நீங்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை என்ன காரியத்திற்காக வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றாம கர்த்தர் உங்களை எடுக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு அடையாளத்தை பதிக்கணும். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா, நீங்க இறந்து போனா உங்க பிள்ளைங்க உங்களை குறித்து பேசணும். இன்னைக்கு காலையில் அந்த பையன் அப்படி சொன்ன அந்த பையன் அவங்க அப்பாவுடைய போட்டோவையும் அவங்க அம்மாவுடைய போட்டோவையும் ஃபர்ஸ்ட் காமிச்சு, இந்த அம்மா தான் என்ன ஜெபம் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த அம்மா இன்னைக்கு உயிரோட இல்லை, பட் நான் இன்னைக்கு கர்த்தருக்காக எழும்பி நிற்கிறேன்னு அந்த போட்டோவை பார்த்து சொல்றாரு. அப்போ நான் உங்களை கர்த்தர் கைவிடுவாரா? உங்க ஜெபம் வீணா போகுமா? இல்லை. நீங்க கண்டிப்பா ஒரு தடம் பதிக்கணும். நீங்க ஒரு தடம் பதிக்காம இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. நீங்க ஒரு லெவலை நீங்க கிராஸ் பண்ணாம ஆண்டவர் உங்களை இந்த இடத்தை விட்டு எடுத்துக்கொள்ள கூடாது. நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லணும், இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலையும் சாதிச்ச தாய், இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும் சாதித்த தாய் அப்படின்னு உங்களை குறித்து சொல்லணும். ஆமென். அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவ்வளவு வாய்ப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவ்வளவு பலத்தை உங்களுக்குள்ள தந்திருக்கிறாரு.
புதைச்சிடாதீங்க, புதைச்சிடாதீங்க, அதை அழிச்சிடாதீங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் அதை குறிச்ச ஒரு விஷனே இல்லாம புதைச்சிட்டாங்க. ஆனா நீங்க புதைக்க கூடாது. அதுக்காக தான் ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க எழும்பித்தான் ஆகணும், நீங்க எழும்பி நின்று தான் ஆகணும். உங்க அந்த தூசியை உதறி தள்ளிருங்க. அந்த பிரச்சனை வெறும் தூசி தான், அந்த போராட்டம் வெறும் தூசி தான். இயேசுவே மகிமை. கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அந்த மாதிரி எழும்பணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ஜெபம் முடிய முடிய அந்த அற்புதம் நடக்க போகிறது. தாயாரே, தாயாரே, இன்னைக்கு நீங்க உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்க. அந்த கணவனாருடைய அந்த வார்த்தையை கேட்டு, ஆமென், அந்த காரியத்தை எல்லாம் கேட்டு மனசு விட்டு போய், ஐயா நான் எதுக்கு பாஸ்டர் வாழ்றேன், மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு வாழ்றேன், நான் இந்த மாதிரி யோசிக்காத இடத்துல என்னத்தான் வாழ்றேன், அந்த மாதிரி நிறைய பேர் உடைஞ்சு போய் கட்டப்பட்டு கிடக்குறீங்க. நீங்க மொடமாக்கப்பட்டு கிடக்குறீங்க. நீங்க நிறைய பேர் மொடமாக்கப்பட்டு கிடக்குறீங்க. வாலிப தங்கச்சி நீ மொடமாக்கப்பட்டு இருக்கிற, வாலிப தம்பி நீ மொடமாக்கப்பட்டு கிடக்குற. ஆனா ஏசப்பா இன்னைக்கு இந்த ஊழியக்காரனை உங்க முன்னாடி நிறுத்துறதற்கு காரணமே இல்ல இல்ல இல்ல. சோர்ந்து போய் படுத்து கிடந்த அந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகம், நீ நிறைய பிரயாணத்தை பண்ணணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. இல்ல, எழும்பித்தான் ஆகணும். நீ இப்படி இருக்காத, நீங்க இப்படி இருக்காதீங்க. கர்த்தரிடத்துல அந்த ஆவியை வாங்குங்க. கர்த்தர் அந்த எழுப்புதலை உங்களுக்குள்ள தரட்டும், அந்த மகிமையை உங்களுக்குள்ள தரட்டும். நீங்க இதை தாண்ட போறீங்க, நீங்க இதை ஜெயிக்க போறீங்க. நீங்க இதுல இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போறாரு, உங்களை நிறுத்த போறாரு. ஓ கர்த்தர் எனக்கு பலவீனம் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். மகிமை 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 மகிமை. லாத்தாராம் காத்தானாமா ரஹதலரமா. இயேசுப்பா அக்கினி 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 அக்கினி. இப்போ இப்போ அந்த சரீரத்தில் அந்த வல்லமை இறங்கட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அந்த மகிமை இறங்கட்டும். தட்டி எழுப்புங்கப்பா, தட்டி எழுப்புங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அந்த சோர்வுகள் மாறட்டும், மன தாங்கல்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. சத்துருவினால் கொண்டு வரப்படுகிற அத்தனை கிரியைகளில் இருந்தும் ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க. ஒரு நல்ல ஒரு வாலிப தம்பி வந்து, ஒருத்தன் வந்து 10th ஃபெயில் ஆன உடனே இனி வாழ்க்கை வேண்டாம், முடிச்சுக்கணும்னு ஆசை, முடிச்சுக்கணும்னு மனசில் நினச்சி போய் வந்து ஒரு ரயில் ரோட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தான். அவன் அந்த ரயில் ரோட்டுக்கு முன்னாடி அவன் உட்கார்ந்துருந்தவன், அந்த சேரில் உட்கார்ந்தவன் ஒரு 2 நிமிஷம் அவன் தூங்கிட்டான். அவன் தூங்கின உடனே அவனுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு சொப்பனம் பார்த்துருக்கிறான். என்ன சொப்பனம் அப்படின்னு சொன்னால், அவன் வந்து ரயில் ரோட்டில் தற்கொலை பண்ணுறதுக்காக அவன் போய் உட்காண்டிருக்கிறான். ஒருத்தர் பெரியவர் வராரு, அவனை தட்டி ஏன்ப்பா இங்கே உட்காண்டிருக்கேன்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையே வேணாம் சார், நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன், இந்த மாதிரி வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன், என்னால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிரயோஜனம் இல்லை, நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம்மா, ஒன்றும் இல்லை, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ 10th ஃபெயில் தானே ஆகிட்ட, பரவாயில்ல எழுதி பாஸ் பண்ணலான்னு அவன் தட்டி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து பாஸ் பண்ண வச்சு அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு 15 வருஷம் தாண்டி அவன் ஒரு பெரிய ஒரு மேனேஜர் ஆகி ஒரு 100 பேருக்கு தலைவனாக இருக்கிற மாதிரி ஒரு டைம் அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே வந்துட்டு போயிச்சான். அடுத்து அப்படியே பார்த்துருக்கும் போது இன்னொரு சொப்பனம். அப்படின்னா அவன் வந்து அந்த சூசைட் பண்ணுறதுக்காக அந்த ரயில் ரோட்டில் படுத்து கிடக்கும்போது வண்டி இவன் மேலே ஏறும்போது ஒரு கருப்பு உருவம் இவனை அப்படியே கூட்டிகிட்டு போய் நரகத்துக்குள்ளே தள்ளுறது மாதிரி அந்த மாதிரி ஒரு சீனை பார்த்தான். அவன் இப்போது 2லையும் டக்குன்னு முழிச்ச உடனே அவன் மனசு சொல்லுதாமா, இதில் 2லையும் எதை நீ செலக்ட் பண்ண போற? உடனே அவன் செலக்ட் பண்ணானாமா, இல்லை நான் வந்து சாகிறதுக்கு விரும்பலை, நான் என்ன பண்ண போறேன்னா நான் என்னுடைய வாழ்க்கை நான் தொடர ஆரம்பிக்கிறேன்னு ஒரு முடிவெடுத்தானாமா. இப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த விதத்தில் வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் முடமா இருக்கலாம். அதான் 38 வருடம் அவனால் எழும்பி கூட போக முடியல. ஆனால் அவன் மனசு என்ன ஆகலைன்னா,
முடமே ஆகலை. கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்து அவனை தூக்கி நிறுத்த வல்லவராக இருந்தார். அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா, நீங்க நம்ம இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி யார் என்ன பண்ணினாலும் உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க எல்லாம் சமாதானமா இருக்கிற இடத்துல போட்டை ஓட்டணும்னு கர்த்தர் சொல்லல. எதிரா அலை வரும்போது அதுல நீ போ, அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அதனால ஆண்டவர் அப்படிதான் நம்மளை கடக்க பண்றாரு. அதனால இனி யாரு என்ன பண்ணினாலும் நான் முடங்கி மட்டும் என்ன பண்ண மாட்டேன், முடங்கி படுக்க மாட்டேன். முடங்கி படுக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய நேரம் தூங்குறீங்க அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணி, நீங்க என்னதான் இருக்கு, எப்படிதான் இருக்கிறீங்க சொல்லுங்க, முடமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு எதுவுமே பண்ணாம இருக்கிறீங்கன்னாலே நீங்க என்னதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முடமா தான் இருக்கு. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்க முடியலையா, ஒரு மாதிரி ஒரு சோகம் உங்க மனசுக்குள்ள குடிகொண்டு இருக்குதா, நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னா முடங்கி இருக்கிறீங்க. ஒரே ஒரு காரியம் திரும்ப திரும்ப உங்க மனசுல அதை அழுத்திட்டே இருக்குதா, நீங்க முடமா இருக்கிறீங்க. அந்த முடத்தன்மையை விட்டு இன்னைக்கு சாயந்தரம் திரும்ப முழங்கால் யுத்தம் ஆரம்பிக்கிறோம், இந்த ஜபம் ஆரம்பிக்கிறோம். நீங்க அதுல இருந்து வெளியே வரணும். எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. எல்லா இடத்துலையும் நீங்க ஆக்டிவா தான் இருக்கணும். இப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்க ஹாஸ்பிட்டல்லையே படுத்து கிடந்தா கூட அங்க கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே தைரியமா அவ்வளவு பலமா நீங்க இருக்கணும். மறக்கவே நான் சொல்லுவேன்ல, மறக்கவே முடியாது. ஒரு அம்மாவுக்கு அவ்வளவு சுகர், 10 விரலையுமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இங்கதான் குடியிருந்தாங்க, இந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல சாந்தி அம்மான்னு ஒரு அம்மா. ஆனா அந்த அம்மா எப்படியும் 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு விரலை கட் பண்ணி எடுத்துருவாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா அவ்வளவு என்ன நினைக்கிறீங்க, பாஸ்டிங் பிரேயருக்கு வருவாங்க. அன்னைக்கு 10-15 பேர் தான் வருவாங்க. பாஸ்டிங் பிரேயருக்கு வருவாங்க, முன்னாடி முழங்கால் படிவாங்க. ஒரு சில அம்மாங்களுக்கு தெரியும், அவ்வளவு சத்தமா ஜெபம் பண்ணுவாங்க. விசுவாசம்னா விசுவாசம். அவங்க படுத்து கிடப்பாங்க, ஆனா கையை பிடிச்சி ஏசப்பாவை பற்றி பேசுவாங்க, கர்த்தர் கூட இருக்கிறான்னு பேசுவாங்க. எத்தனை பேரை படுக்கையில கடந்து உற்சாகப்படுத்தினாங்க தெரியுமா? அவங்க தான் முடமாகல. ஆனா பிசிக்கலா அவங்க என்ன ஆயிட்டு இருக்காங்க, பிசிக்கலா டவுன் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆவி என்னவா இருக்குன்னா, அதுதான் கர்த்தர் சொல்றாரு, மாமிசமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. உங்கள்கிட்ட அந்த அனல் எரிஞ்சிட்டே இருக்கணும், அது பத்திட்டே இருக்கணும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பா, நீங்க மட்டும் இல்ல, என் குடும்பத்திலையும் அப்படிதான். யாருமே என்ன பண்ணக்கூடாதுங்க சொல்லுங்களேன், முடமா படுத்து கிடக்க கூடாது. எங்களை எழுப்புங்க ஆண்டவரே, என்னை இந்த 100 நாளைக்குள்ள என்னை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. நான் பலன் அடையணும், நான் சுகம் அடையணும், என் மனசு சரி ஆகணும், என் கண்ணு சரி ஆகணும், என் உடம்பு சரி ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அந்த அக்கினி, அந்த மகிமை உங்க மேல அப்படியே கடந்து வருவதாக. அந்த பிரசன்ன ஆண்டவர் உங்க மேல ஊற்றட்டும். ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி கண்களை மூடி, Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஜெபிக்க சொல்லுகிறார். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை நீங்க சாதாரணமா எடுக்க வேண்டாம். இல்ல ஆண்டவர் இந்த ஜெபத்துல உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இந்த ஜெபத்துல கலந்து கொள்ள பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். நீ காலால் குதிரை ஓட அழைக்கப்பட்டவள் அல்ல. இல்ல, குதிரையோட கர்த்தர் உங்களை ஓட பண்ண போறாரு, குதிரைகளோட ஓட பண்ண போறாரு. உங்க மேல இருக்கிற பலன் கர்த்தர் பலன். உங்க குடும்பத்துல நீங்க தான் ஜோஷுவா, நீங்க தான் மோசே. ஆமென். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க போகிறவர்கள் நீங்க தான். ஆண்டவரே என்னை எழுப்பும், ஆண்டவரே என்னை எழுப்பும். சோர்வான ஆவிகள் நீங்குவதாக, பலவீனமான ஆவிகள் நீங்குவதாக. இப்போ ஒரு அக்கினி அபிஷேகம் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இறங்குவதாக. இப்பொழுது அந்த பலவீனங்கள் மாறட்டும், அந்த கட்டுகள் இப்ப இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் இப்ப உடையட்டும், மன கட்டுகள் இப்ப உடையட்டும்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா என் பிள்ளைய உற்சாகப்படுத்துங்கப்பா, உற்சாகப்படுத்துங்கப்பா, உற்சாகப்படுத்துங்கப்பா. சோர்வின் ஆவிகளை கர்த்தர் எடுத்து போட்டு, பலவீனத்தின் ஆவிகளை கர்த்தர் எடுத்து போட்டு, இப்போ இயேசுவின் நாமத்தினால thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. latana marahatala yakadana redala marahadalara murahadaram. மரணம் அடைகிற வரைக்கும் உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், தாங்கும்படி செய்யும். ஆமென். சமீபத்தில் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி தான் ஒரு ஐயா இறந்து போனாங்க. ஊழியம் செய்கிற ஒரு தகப்பனார். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பயராக இருந்தவர். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் என்ன ஒரு டைம் வந்து பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு டைமாவது வந்து பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன். ஆனால் அவர் என்ன தெரியுமா, அவர் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தார். 12 இயர்ஸ், 12 வருஷம். 12 வருஷமா கண்டினியூவா டயாலிசிஸ் பண்ணி உயிரோட இருந்த ஒரே ஆளு அவர் மட்டும்தான். அவ்வளவு ஏஜ்டு. அவருடைய 2 கிட்னி அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா என்ன பண்ணுவாருன்னா பைக்கில் தான் போவார் டயாலிசிஸ் பண்றதுக்கு. யாரையும் கூப்பிட்டு போகாம அவர் மட்டும் பைக்கில் போய் படுத்து அவர் சொல்லுவார், பாஸ்டர் நான் உள்ள போகும்போது என் கூடயே 2 பேர் உள்ள வந்தாங்க, ஆனா வெளியே அவங்க பாடி தான் போச்சு, ஆனா நான் நடந்து வந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட மனசு என்னன்னா அப்படியே தைரியம், தைரியம். முடமே ஆகலை. நான் டயாலிசிஸ் பண்றேனே எனக்கு இப்படி ஆயிருச்சே, முடமே ஆகலை. சாகுற அன்னைக்கு வரைக்கும் கூட எப்படிதான் இருந்தாருன்னா பலமா இருந்தார். நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க நோய் ஒரு காரணமே இல்லை, உங்க பலவீனம் ஒரு காரணமே இல்லை. உங்க மனசு மட்டும் முடமாகலைன்னா எவ்வளோ பெரிய மதிலையும் நீங்க தாண்டுவீங்க, எவ்வளோ பெரிய மதிலையும் தாண்டுவீங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த 3 வாரமாய் எங்க முடத்தன்மையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருவதற்கு நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 100 நாளையில எங்க ஆலயத்துல நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். நீ இந்த ஜெபத்தின் மூலமாய் மகிமை படுகிறீர் ஐயா. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போக கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு பிள்ளைகள் கூட வெட்கப்பட்டு போக கூடாது. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த எழுப்புதல் தீ அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த சர்ச்சில் இருக்கும்போது இவங்க உற்சாகமா இருக்கிறாங்க, இவங்க மனசு உற்சாகமா இருக்குது. இந்த வார்த்தையை கேட்கும் போது நான் எழும்பணும், நான் இப்படி படுக்க கூடாது, நான் இப்படி சோர்ந்து போய் உட்கார கூடாதுன்னு அவங்க மனசு சொல்லுதுப்பா. ஆனா அவங்க நாளைக்கு உலகத்தை சந்திக்க போகும்போது அவங்கள அறியாமலே அவங்க டல் ஆயிடுறாங்க. ஆனா அப்படி இல்லப்பா. இன்னைக்கு நீர் வைக்கிற இந்த எழுப்புதல், இன்னைக்கு வைக்கிற இந்த ஆவி இனி அவர்களை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இந்த உற்சாகம் குறையக்கூடாது, இந்த பலன் குறையக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 3 நாட்களும் நாங்க முழங்கால நின்று ஜெபம் பண்ணி 50வது நாளை நாங்க முடிக்க போறோம். அந்த 50வது நாளில் வானம் திறக்கிறத நாங்க பார்க்கணும். தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நாங்க பார்க்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க சமூகத்தில் அமர்ந்திருப்பதே பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவீராக. இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ இந்த 100 நாளைக்குள்ள கர்த்தர் அந்த ஜெயத்தை கர்த்தர் தந்து சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். மனசார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தூரத்திலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கிருபையினால திருப்தி ஆகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த
சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.